எக்ஸாம் ஈஸியாக தான் இருந்துச்சு, நல்லா எழுதியிருக்கோம். எத்தனை வருஷமாக மேம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க? நான் ரொம்ப பண்ணல, ஒரு 6 மந்த் பண்ணேன். 6 மந்த் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களா? சைக்காலஜி போர்ஷன் ஈஸியாக இருந்துச்சா மேம், இல்லை ஜிகே போர்ஷன் ஈஸியாக இருந்துச்சா? எனக்கு தமிழ் ஈஸியாக இருந்துச்சு. தமிழ் ஈஸியாக இருந்துச்சா? கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும்னு நம்ம கெஸ் பண்ணுறீங்க? ஒரு 70 இருக்கும். 70. ஓகே மேம். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? 1 இயராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. எக்ஸாம் உங்களுக்கு எப்படி மேம் இருந்துச்சு? ஈஸியாக இருந்துச்சா கஷ்டம்? ஜிகே போர்ஷன் ஈஸியாக இருந்துச்சா சைக்காலஜி ஈஸியாக இருந்துச்சா மேம்? சைக்காலஜி ஈஸியாக இருந்துச்சு. இப்போ 70க்கு ஜிகே போர்ஷன் நம்மளுக்கு 70 மார்க்குக்கு தான் இப்போ கட் ஆஃப். இப்போ 70க்கு கட் ஆஃப் எவ்வளோ வைப்பாங்கன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க? 65க்கு மேலே. நீங்கள் எவ்வளோ மேம் போட்டிருக்கீங்க? ஒரு 55 கிட்ட. 55க்கு மேலே போட்டிங்களா? ஓகே மேம், தேங்க்யூ மேம். எக்ஸாம் எவ்வளோ நாளாக மேம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க? 3 மந்த்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிங்களா மேம்? கொஸ்டின் வந்து ஜிகே ஈஸியாக இருந்துச்சா சைக்காலஜி ஈஸியாக இருந்துச்சா மேம்? சைக்காலஜி ஈஸியாக இருந்துச்சு. 70க்கு இப்போ நம்மளுக்கு கட் ஆஃப் வந்து 70க்கு தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ரிட்டன் மார்க். 70க்கு எவ்வளோ மேம் கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணலாம்? 50 கிட்ட எதிர்பார்க்குறேன். 50க்கு எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு 50க்கு அட்டன் பண்ணியிருக்கேன். ஓகே மேம், ஆல் தி பெஸ்ட் மேம். நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ மேம். ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 3 மந்த் இருக்கும். 3 மந்த் ப்ரிப்பேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஜிகே போர்ஷன் ஈஸியாக இருந்துச்சா சைக்காலஜி போர்ஷன் ஈஸியாக இருந்துச்சா மேம்? தமிழ் தான் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. தமிழ் தான் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சைக்காலஜி இப்போ நம்மளுக்கு தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி மட்டும் தானே. சைக்காலஜியும் ஜிகே போர்ஷனும் தான் நம்மளுக்கு வந்து முக்கியமான ஸ்கோரிங் சப்ஜெக்ட். 70க்கு சைக்காலஜி ரொம்ப ஈஸியாக. சைக்காலஜி ஈஸியாக இருந்துச்சு. அந்த ஸ்கோரிங் சப்ஜெக்ட்டில் 70க்கு எவ்வளோ மேம் நீங்கள் அக்யூரேட்டாக பண்ணியிருக்கீங்க? 70க்கு ஒரு 65. 65 அக்யூரேட்டாக பண்ணியிருக்கீங்க. கட் ஆஃப் எவ்வளோ வரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? காமனாக கேட்குறீங்களா? காமனா கட் ஆஃப் எவ்வளோ? 50க்கு கேட்குறீங்க? இல்லை 70க்கு கட் ஆஃப் எவ்வளோ வைப்பாங்க? 55 இருக்கும். 2-3 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே சார். இப்போ நம்மளுக்கு ஸ்கோரிங் சப்ஜெக்ட் 70 மார்க். ஆமாம் சார். அதில் வந்து ஜிகே போர்ஷன் சைக்காலஜி போர்ஷன் 2 இருக்கும்ல, அது எந்த போர்ஷன் சார் ஈஸியாக இருந்துச்சு, எது கஷ்டமாக இருந்துச்சு? ஜிகே பரவாயில்ல சார். ஜிகே பரவாயில்ல. சைக்காலஜி எப்படி சார்? சைக்காலஜி கொஞ்சம் டஃபாக இருந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி? எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன். 70க்கு எவ்வளோ சார் அக்யூரேசி எதிர்பார்க்கலாம்? ஒரு 58-59 எதிர்பார்க்கலாம். 58-59 எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். நல்லா பண்ணுங்க சார். ரெண்டுமே ஈஸியாக. சைக்காலஜி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஜிகே வந்து ஓகே. ஜிகே ஓரளவு ஓகேவாக இருந்தது. 70க்கு நீங்கள் எவ்வளோ மேம் அக்யூரஸியாக அட்டன் பண்ணியிருக்கீங்க? ஒரு 60 அக்யூரஸி. கட் ஆஃப் எவ்வளோ மேம் இருக்குன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க? ஒரு 56க்கு மேலே இருக்கும். 56க்கு மேலே இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே மேம், தேங்க்யூ மேம். 2 மந்த்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே மேம். உங்களுக்கு அந்த ஸ்கோரிங் சப்ஜெக்ட் 70 மார்க் இருக்கும். தமிழ் இருக்கும்ல மேம், அந்த 70ல் உங்களுக்கு எந்த போர்ஷன் மேம் ஈஸியாக இருந்துச்சு? சைக்காலஜி ஈஸியாக இருந்துச்சா ஜிகே ஈஸியாக இருந்துச்சா? ஜிகே ஈஸியாக இருந்துச்சு. சைக்காலஜி வந்து கொஞ்சம் கஷ்டமாக அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. 70க்கு நீங்கள் எவ்வளோ மேம் அக்யூரஸி பண்ணியிருக்கீங்க? ஒரு 50க்கு மேலே எடுப்பீங்களா மேம்? சரி சார். எக்ஸாம் எவ்வளோ நாளாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 1 இயராக ப்ரிப்பேர் பண்ணுவேன். 1 இயராக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஜிகே ஈஸியாக இருந்துச்சா சைக்காலஜி ஈஸியாக இருந்துச்சா? ஜிகேவும் சைக்காலஜி ரெண்டுமே ஈஸியாக தான் இருந்துச்சு. 70க்கு நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணீங்க? 70க்கு அதாவது அக்யூரேட்டாக எவ்வளோ உங்களுக்கு? 60 வரும் சார். 60 கிட்ட வரும்னு சொல்லிட்டு. கட் ஆஃப் எவ்வளோ வைக்கலாம் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க? 65 வருங்க சார். 65 வரும். அந்த அளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஜிகே ஈஸியாக இருந்துச்சு சார். தமிழ் தான் கொஞ்சம் டஃப். டஃப்பாக இருந்தா மேம். ஓகே மேம். நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். அடுத்ததுல தேங்க்யூ சார். 5-6 மந்த்ஸாக யூஸ் பண்ணுறேன். 5-6 மந்த் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஓகே சார். உங்களுக்கு அந்த ஸ்கோரிங் சப்ஜெக்ட் 70 மார்க் இருக்குல்ல சார், அதில் உங்களுக்கு ஜிகே ஈஸியாக இருந்துச்சா இல்லை சைக்காலஜி போர்ஷன்? சைக்காலஜியும் தமிழும் ஈஸியாக இருந்துச்சு. சைக்காலஜி போர்ஷனும் தமிழும் ஈஸியாக இருந்தது. உங்களுக்கு ஜிகே போர்ஷன் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஈஸியாக இருக்கும். அந்த 70 ஸ்கோரிங் சப்ஜெக்ட்டுக்கு 70க்கு நீங்கள் எவ்வளோ சார் அக்யூரஸி நீங்கள் போட்டிருக்கீங்க? நான் ஒரு 60க்குள்ளே பார்த்துருக்கேன். 60க்குள்ளே போட்டிருக்கீங்க. கட் ஆஃப் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க? 65க்குள்ளே வந்தால் 65க்குள்ளே. ஓகே சார், தேங்க்யூ சார். எந்த போர்ஷன் சார் ஈஸியாக இருந்தது, எந்த போர்ஷன் கஷ்டமாக இருந்தது? ஜிகே தான் சார் ஈஸியாக. ஜிகே ஈஸியாக இருந்தது. சைக்காலஜியில் ஒரு 3 செம் டஃப்பாக 3 செம்ட்டாக கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருக்குது. 70க்கு கட் ஆஃப் எவ்வளோ சார் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? 65 போட்டாக எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் எவ்வளோ சார் அக்யூரஸி பண்ணியிருக்கீங்க? நான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்ன மார்க் வச்சு பார்த்தா ஒரு 61 வருது. 70க்கு 61 போட்டிருக்கீங்க. நல்லா பண்ணுங்க சார். அடுத்த எல்லாமே கஷ்டம். பொதுவாக சொல்ல போனால் எல்லாமே கஷ்டம் தான். எல்லாமே கஷ்டம் வந்து ரொம்ப இருக்கிறதுலே வந்து இந்த வருஷம் ரொம்ப கஷ்டமாக கேட்டிருக்காங்க. 20 கொஸ்டின் இதுவரை கேட்ட ப்ரீவியஸ் இயரை பொறுத்தவரை இந்த வருஷம் வந்து கஷ்டமாக ரொம்ப கஷ்டம். அதில் வந்து 70 வந்து 45 வந்து நம்ம ஜிகே ஜென்ரல் நாலேஜ் இருக்கும். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து புக்கை ஃபுல்லாக எஸ்ஐக்கு வந்து புக்கை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். பிசி பொறுத்தவரை பாக்ஸு புக் பேக் இது மாதிரி கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து எல்லாமே அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி தான் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் நல்லா இன்டெப்த்தாக இறங்கிட்டாங்க. ரொம்ப எஸ்ஐக்கு மாதிரி தான் கேட்டிருந்தேன். ரொம்ப கஷ்டம். அடுத்தது வந்து தமிழ் வந்து எல்லாருமே தமிழ் வந்து நார்மலாக எழுதிடுவாங்க. இந்த டைம் என்ன பண்ணாங்கன்னா தமிழ்லேயே ஒன்றும் பாஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழ்லேயே வந்து வெயிட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லையுமே ரொம்ப கஷ்டமாக. ரொம்ப சைக்காலஜி போர்ஷன் எப்படி சார் இருந்தது உங்களுக்கு? சைக்காலஜி வந்து டைம் ரொம்ப யோசிச்சு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சில இதுக்கெல்லாம் என்ன ஆன்சர்னே கண்டுபிடிக்க முடியல. டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் இழுத்து விட்ருவாங்க. டைம் வந்து கொஞ்சம் இழுத்து டைம்லாம் கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியல. என்ன இது பண்ணாலும் இது பண்ண முடியல. நிறைய பிசிக்கு ஏத்தாப்புல ஏதோ கொஸ்டின் இல்லை கிடையாது. பிசிக்கு ஏற்ற கொஸ்டின் கிடையாது. இது வந்து அடுத்த ஸ்டாண்டர்ட் எஸ்ஐக்கு இருக்கிற மாதிரி கொஸ்டின் வந்து பிசி கேட்டிருக்காங்க. கொஞ்சம் ஓரளவாக தானே கேட்கணும். பிசின்னா எவ்வளோ படிச்சிருக்கோம், அதாவது 10th முடிச்சவங்க மட்டும்தான். ஆனால் இது
காலேஜே அடுத்த முடிச்சு லெவலுக்கு கேட்டிருக்காங்க. அப்படி இருக்கிறதால கொஞ்சம் படிக்கிறீங்கன்னா அந்த இதை ஏற்றிட்டு போயிடுறேன், கட்டாக ஏற்றிட்டு போயிடுறேன். அதுதான் டிஎன்பிசிக்கு தகுந்தாப்புல ஆச்சாலும் குரூப் 4 வராதவங்களாம் இதில் எழுதி இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே இதாயிரும். ஆனால் அவங்களுக்கும் பிசிக்கலுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனால் அவங்களாம் பாஸ் பண்ணிடுவாங்க. இதில் பாதிக்கப்படுறதுனா நார்மலாக வந்து பிசிக்கு உழைச்சிட்டு இருக்கிறவங்க அதில் பாதிக்கப்படுறாங்க. கண்டிப்பாக அதில் பாதிக்கும். நீங்கள் எவ்வளோ சார் அக்யூரசி போட்டிருக்கீங்க? இப்போ எண்ணி பார்த்துருமே எனக்கு 17 தப்பு 18 தப்பு வருது. 17 தப்பு கிட்ட போகுது. நீங்கள் சார்? நான் ஒரு 47 வருது. அது மாதிரி கட் ஆஃப் எவ்வளோ சார் எதிர்பார்க்குறீங்க? கட் ஆஃப் போன வருஷம் General வந்து cut off சும்மா போன வருஷம் கட் ஆஃப் ஜென்ரலுக்கு வந்து 62 என்னமோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் எவ்வளோ சார் எதிர்பார்க்குறீங்க? கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு 55 அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் வரும்னு நினைக்கிறேன். மினிமம் கட் ஆஃப் தான் இருப்பாங்க, அதிகமாக போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணோம். என்னோட இது அது, ஆனால் தெரியல என்ன. ஓகே சார், நல்லா ஆல் தி பெஸ்ட் சார். அடுத்தடுத்த ப்ராசஸில் பார்க்கலாம் சார். தேங்க்யூ சார். நீங்கள் எவ்வளோ நாளாக சார் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 6 மந்த்து. 6 மந்த்தாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த ஸ்கோரிங் சப்ஜெக்ட் 70 மார்க் இருக்குல்ல சார், ஜிகே போர்ஷன், அதில் சைக்காலஜி ப்ளஸ் ஜிகே ரெண்டுமே இருக்கும். எந்த போர்ஷன் சார் ஈஸியாக இருந்துச்சு, எது கஷ்டமாக இருந்தது? சைக்காலஜியில் வந்து ஒரு 2 கொஸ்டின் வந்து கொஞ்சம் இதாக இருந்தது. சைக்காலஜியில் ஒரு 2 கொஸ்டின் வந்து டஃபாக வச்சிருக்காங்க, மீதி எல்லாம் ஓரளவு ஈஸியாக இருந்தது. ஓரளவு. ஜிகே போர்ஷன் சார்? ஜிகேல ஒரு 3 கொஸ்டின் இதாக இருந்தது. 3 கொஸ்டின்ட்ட டஃபாக இருந்தது, மீதி எல்லாமே ஓரளவு ஈஸியாக இருந்தது. ஓரளவு ஈஸியாக தான் இருந்தது. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த கொஸ்டின் ஈஸியாக இருந்ததா கஷ்டமாக இருந்ததுங்களா சார்? இது கொஞ்சம் அதோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருந்தது. அதாவது லாஸ்ட் இயர் கட் ஆஃப் கொஸ்டின் பேப்பரே மென்ஷன் பண்ணும்போது இந்த தடவை வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. 70க்கு எவ்வளோ சார் கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணலாம்? ஒரு 63. 63ட்ட எதிர்பார்க்கலாம். அதாவது கட் ஆஃபாக ஜென்ரலாக சொல்கிறேன் நான் சொல்லிட்டு. நீங்கள் எவ்வளோ சார் அக்யூரசி பண்ணியிருக்கீங்க? அது நான் பார்க்கல. நீங்கள் இன்னும் பார்க்கல. ஓகே சார், நல்லா கொஞ்சம் டஃப்பாக தான். கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி. நீங்கள் எவ்வளோ சார் அக்யூரசி பண்ணியிருக்கீங்க? ஒரு இதில் ப்ரோ கேட்குறேன். டோட்டலாக 70க்கு ஸ்கோரிங் சப்ஜெக்ட்டில் எவ்வளோ அக்யூரஸியாக வரும்? 50 ரேஞ்சுக்கு வரும். எவ்வளோ கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க? நான் ஒரு 150 அந்த மாதிரி இருக்கும். 70க்கு கட் ஆஃப் எவ்வளோ இருக்குது? 60 ரேஞ்சில் இருக்கும். 65 அந்த மாதிரி. ஒரு 6 மாதமாக படிச்சிருக்கேன். 6 மாதமாக ப்ரிப்பேர் பண்ணிடுறீங்க. நம்மளுக்கு ஸ்கோரிங் சப்ஜெக்ட் 70 மார்க் இருக்குல்ல சார், அதில் ஜிகே ஈஸியாக இருந்துச்சா சைக்காலஜி ஈஸியாக இருந்துச்சா சார்? சைக்காலஜி ஜிகேவே ஓரளவு ரெண்டுமே ஈஸியாக. சயின்ஸ் மட்டும் நான் படிக்கல. சயின்ஸ் நீங்கள் கொஞ்சம் கஷ்டமாக அந்த மாதிரி சயின்ஸ் மட்டும் கொஞ்சம் கஷ்டம். 70க்கு கட் ஆஃப் எவ்வளோ சார் இருக்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? 62 வரும். 62 கட் ஆஃப் எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் எவ்வளோ சார் அக்யூரசி பண்ணியிருக்கீங்க? நான் 60 பண்ணியிருக்கீங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். அடுத்த ப்ராசஸில் பார்க்கலாம். தேங்க்யூ சார்.